ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன சமையல்னு இன்றைக்கி பார்க்கலாம். சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கி என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இதை கொஞ்சம் இப்படி துணி வச்சு துடைச்சிக்கணும். எப்போவுமே வந்துட்டு இந்த மண்பானை வந்து நமக்கு இந்த மாதிரி எண்ணெய் வரும். நம்ம பற்ற வச்சு பானையை வச்சோடனே அப்போ வந்து துணி வச்சு இது மாதிரி துடைச்சி விடணும். துடைச்சாச்சு. இப்போ காஞ்சிருச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். மத்தி மீன் குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம். மத்தி மீன் குழம்பு வந்து நம்ம வந்து வேறு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து என்ன மீன், நெத்திலி மீன். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நெத்திலி மீன் குழம்பு வச்சுருக்கோம். அது வேறு மாதிரி வச்சுருக்கோம். இப்போ மத்தி மீன் குழம்பு வந்து கரைச்சி வைப்போம் பார்த்தீங்களா. அந்த கிராமத்துலலாம் வந்து கரைச்சி வைப்பாங்க இல்லைங்களா. புளி கரைசலில் வந்து தக்காளி, மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் போட்டு கரைச்சிப்பாங்க. அது மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ நம்ம பூண்டு வெங்காயம்லாம் நான் உரிச்சு வச்சுட்டேன். சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், பூண்டு எடுத்திருக்கேன். நான் 1/2 கிலோ மீன் தான் எடுத்திருக்கேன். நான் கழுவி வச்சா எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். ஒரு 2 நல்லா பொரியணும். அதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். வெந்தயம் பொரிஞ்சாதான் நமக்கு வந்து கசப்பு இருக்காது. கோல்டன் ப்ரௌன் கலராக வரணும் நல்லா. இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு வெந்தயம். இப்போ வந்துட்டு நம்ம பூண்டு போட்டுக்கலாம். இப்போ பூண்டு இந்தளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெங்காயம் போடணும். அப்படிங்களா, ஒரு மாதிரி கோல்டன் கலர்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்மெல் வரும், பூண்டோட ஸ்மெல். இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நான் சின்ன வெங்காயம் வந்து சின்ன வெங்காயத்தை வந்து முழுசாகவே நான் சேர்த்துருக்கேன். கூட 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது சிம்மில் வச்சு கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம வந்து புளி கரைசலில் வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். புளி வந்து 50 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம 1 கிலோ மீனுக்கு வந்து 50 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாகவே எடுத்திருக்கேன் நான். ஆனால் மத்தி மீனுக்கு இது மாதிரி வந்து வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கிராமத்துலலாம் இது மாதிரி தான் வைப்பாங்க இல்லையா. இது நல்லா வதங்கணும். இருக்கேன் இதை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த வெள்ளையோடலாம் எடுத்துகிட்டு இதில் போட்டுட்டு கரைச்சிக்கணும். நம்ம நல்லா தக்காளி தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா இது மாதிரி கரைச்சிக்கணும். நல்லா இதை வந்து நல்லா மசிச்சுக்கணும். இதுக்குள்ள கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் உப்பு இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது மாதிரி கரைச்சி நல்லா குறை நல்லா கரைச்சிக்கணும். அந்த தோல்லாம் நல்லா மசிகிற அளவுக்கு கரைச்சிக்கணும். நம்ம இப்போ நல்லா கரைச்சாச்சு. இப்போ இது கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கலாம். டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் 3 சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் இப்போ இதை வந்து நல்லா கை வச்சு நம்ம நல்லா கரைச்சிக்கணும். இதுதான் நல்லா கரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயம்லாம் இதை வந்து இதில் ஊற்றிடலாம். இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். இதுக்கு எதுக்குமா கட் பண்ணுறீங்க? இந்த வெங்காயம் வந்துட்டு முட்டைக்கோஸ் பொரியல், முட்டை போட்டு முட்டைக்கோஸ் பொரியல் செய்யலாம்னு சொல்லிட்டு, மீன் குழம்புக்கு முட்டை போட்டு முட்டைக்கோஸ் பொரியல். அதுக்கு காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, பச்சை மிளகாயும் கருவேப்பிலை, மிளகாயும்
வெங்காயமும் போட்டிருக்கோம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ தான் கருவேப்பிலையே போகிறேன், முதல் கருவேப்பிலைன்னு சொல்லிட்டேன். முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம். முட்டைக்கோஸ் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சுருவாங்க. உங்கள் அப்பாவுக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். தண்ணியிலே வேகலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். ரோலெக்ஸ்க்கு இது நமக்கு. நீ தான் முட்டை வேணான்ட்டியே, அதனால் ரோலெக்ஸ்க்கு. அவன் குழம்பு மீன் சாப்பிட மாட்டான். இங்கேருந்து இப்போ மீன் போட்டுக்கலாம். வந்து நல்லா இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போ வந்து மீன் போட்டுக்கலாம். சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்க வேணும். சிம்மில் வச்சிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். மல்லித்தலை போட்டுக்கலாம். மல்லித்தலை நிறைய போட்டால் தான் சூப்பராக இருக்கும். முட்டை வச்சாங்க. இப்போ வந்து முட்டை போட்டால் கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் தான் வந்து முட்டை போடணும். மீன் ஃப்ரைல வச்சுட்டு நம்ம வந்து கிளறி கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா கருகி போயிடும் ஒரு மாதிரி. இது இப்போ முட்டைக்கோஸ் இந்த அளவுக்கு சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. இது மாதிரி செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். நம்ம குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குல்ல? எண்ணெய் பிரிஞ்சிருச்சு நல்லா. ஆஃப் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நமக்கு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம்.